என்னதான் இவங்களுக்குள்ள லைவ்னால சண்டை வந்தாலும் இவங்களால லைவ் பண்றது நிறுத்த முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களோட பேஷனா இருந்தது. உங்களுக்கு ஓகே, நான் டிஃபிகல்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? லைவுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடி மறுபடியும் லைட்ஸ்லாம் ஃபிளிக்கர் ஆக ஸ்டார்ட் ஆகுது, சிஸ்டம் ஆஃப் ஆகுது. கண்டிப்பா இதுக்கு காரணம் பிரேமா தான் இருக்கும்னு விவேக் சந்தேகப்படுறாரு. ஆனா அந்த வாட்டி அது பிரேமோட தப்பு இல்ல. சத்தியமா நான் இல்லைங்க. லைவுக்கு முன்னாடி இன்வெர்டர்லாம் செக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது ஈபியான வேலையா தான் இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சத்தோடையும் சத்தத்தோடையும் அவங்க முன்னாடி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. என்னது இது? அந்த போர்ட்டல்ல இருந்து இதுவரை அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அவங்க முன்னாடி தோணுது. என்ன எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. நல்லா போடுறான் மூக்கா, நம்ம தாண்டா சின்னதாயிட்டோம். இங்க என்னதான் நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் குழப்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இருந்த மானிட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த உருவம் பாக்குறதுக்கு முடி நரைச்சு வயசான ஒரு மகானாய் போல இருந்தது. கதை சொல்லும் குழந்தாய், ஒரு நிமிடம். இது பித்தன் அறை. ஓ சாரி. இந்த டீ குடிக்கும் சாயங்கால வேளையிலே எங்களுடைய பாட்காஸ்டை கேட்கிறோம். முதல்ல உங்கள் அனைவரையும் இந்த உரையாடல் வித் டிஜிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இது வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய பாட்காஸ்டாக விரைவில் எல்லா அரசியல் சினிமா அவங்களாம் இங்கே தான் வருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஆரம்பத்துக்கு ஒரு பயங்கரமான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒரே ஆள் தான் வரப்போறாரு. முகம் மட்டும் ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தானே இருக்கலாம். ஒரே ஆளா? அது இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஒரே ஆள் தானே அத்தனை பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்சலாமா? ஹலோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் அண்ட் வணக்கம் மக்களே. இவர் யாருன்னு உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சுக்க. ஆனால் நிறைய பேர் ஆச்சரியப்படுறீங்க. என்ன ப்ரோ, நான் நிறைய சொல்லியிருந்தேன் ப்ரோ, உண்மையாலுமே கண்டென்ட் வந்து யார் சூப்பராக வந்து வியூவர்ஸ்க்கு டிஃப்ரெண்டான பாதையில் போகிறாங்களோ அவங்க கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கணும். சில பேர் இப்போ கதை விட்றீங்க, நான் இவர் தான் வருவார் தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் அனைவரையும் உரையாடல் வித் டிஜிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் 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 டெக்ஷான் தமிழ் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆல் குட் ஆல் குட் ஆல் குட். சூப்பராக இருக்கீங்க. செம்மையாக இருக்கு ப்ரோ ட்ரெஸ்ஸு. அப்படியா? சூப்பராக தான் நல்லா. ஓகே குட். நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் நம்ம போயிட்டு டாடி இஸ் ஹியர் பேபி நம்ம இன்ட்ரோ ஆரம்பிச்சுட்டு டாடியை வணக்கம் டாடி. வணக்கம் டாட் ஸ்கேன் சார். ஆக்சுவலி டாடினா கைண்ட் ஆஃப் கிங்கி நேம். No, it's not Kiki sir. I'm going to call you dad only. Hi dad. Vanakkam dad. You can... Vanakkam, how are you guys? We are fine sir. How are you sir? I'm great. I am excited to be here. It has been a long time that I've been watching Tamil gaming. So this is exciting. Yes. Thank you sir. Thank you sir. இன்னைக்கு வந்தவர் நான் முன்னாடி நிறைய இதெல்லாம் எதுவுமே சொன்னதில்லை. இவர் யாருன்னா ஒரு ஹைபிரிட் நான் சொல்லியிருந்தோம். ஹைபிரிட் என்னன்னா வந்து ஒரு யூடியூபராக இருந்து யூடியூப்ல இருந்து வந்து அடுத்த கட்டம் ஒரு இயக்குனராக போயிருக்காரு. வணக்கம் யஷ்வந்த் ப்ரோ. வணக்கம். ஹாய் ப்ரோ. முதல்ல வந்துட்டு இவர் தான் அந்த ஸ்டூபிட் காமன் மேன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். என்னடா ஸ்டூபிட் காமன்? நான் நிறைய வாட்டி விட்டேன், என்ன ப்ரோ ஸ்டூபிட் காமன் மேன் வச்சிருக்கீங்க? ஆனால் பேசுறதுலாம் அப்படி இருக்கவே இருக்காது. ஆனால் பேர் அப்படி வச்சிருப்பாங்க. அந்த ஏதோ ஒரு படத்தில் கமல் சொல்லுவார் அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு சாதாரண நம்பர்ல ஒரு ஆளு. அன்பே சிவன் தான் நினைக்கிறேன். அன்பே சிவன் இல்லைங்க, அது இன்னொரு படம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து வேறு வேறு துறையில் இருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில், சயின்ஸ் ஃபீல்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஃபீல்டில், ரியாக்ஷன் ஃபீல்டில், அந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம பேசி வர வச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் வெளியே நான் ரொம்ப நாள் ஒருத்தர் வந்து நான் வந்து எப்போவுமே எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அவர் பேசிகிட்டே இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் சும்மா என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் கேட்பேன். ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவர் நியூஸ் சொல்லிகிட்டே இருப்பார். ஏதோ விஷயம்னா நான் பாட்டு கேட்டு பேக்ரவுண்ட் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி இவர் எப்படியா கான்டாக்ட் பண்ணால் எங்களை இவருக்கு யாரும் தெரியாதுல்ல, எப்படி புரிய வைக்கிறது? அதெல்லாம் டிஸ்கார்டுன்னு ஒரு விஷயத்தில் வரும். இது வந்து ஏதோ வாட்ஸ்அப் மாதிரி டே டு டே இல்லை யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் பிடிக்கவே முடியல எப்படி இது பண்ணுறதுன்னு நினச்சி. ஆனால் 5 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து ஆச்சரியப்படுத்திட்டாரு. ரொம்ப நன்றி அவருக்கு. இன்றைக்கி நம்ம யாருன்னு சொல்லிப்போனா நார்மலாக வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை. ஸோ 2 டைம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு, புக்ஸ் எழுதியிருக்காரு. அவர் ஒரு 15 வருஷம் என்னென்ன ஒர்க்கில் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த இது. வணக்கம் தனசேகர் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஆக்சுவலாக இன்டர்வியூ வந்து இப்போ பஞ்சமே இல்லை. ஆக்சுவலாக தெரிஞ்சு ஒரு 40-50 சேனல்ஸ் கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்காக டைம் அதுவும் லைவு வழக்கமாக அவரை போய் நேரில் போய் எடுத்துருவாங்க. நம்ம லைவ்னு சொல்லிட்டு இத்தனையும் நான் யாரும் கூட தெரியாது. அப்பவும் ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாட்காஸ்ட் நாங்கள் கொண்டு போவோம் நினைக்கிறோம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு நம்ம கூட வந்தவங்க 6 முறை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இப்போ ஹோல்டராக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு என்ன தெரியாது. இவங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க, என்ன இத்தனை அவார்டு வாங்குறது மட்டுமே ஒரு இதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்க வந்து
இப்போ சிட்டியில் இல்லாமல் வந்துட்டு ஒரு இடத்துல கிராமத்தில் இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய இடத்துக்கு, அதுவும் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸுக்கு போயிருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸ் போயிருக்காங்க. அவங்க அனுபவத்தை இன்னைக்கு கேட்க போகிறோம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இவங்க தான் யோகா வைஷ்ணவி அவங்க. ஸோ இவங்க நான் எழுதி வைக்கணும் அவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க. என்னென்ன கதைன்னு அவங்களே சொல்லுவாங்க. வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு மட்டும் 6 முறை வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எண்ணி பார்த்தா ஒரு 300 மெடல் வருமாமா? வரும்ண்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேருக்கு சின்ன சின்ன வயசில் எல்லாருக்கும் இது ஆசை இருக்கும், நம்ம இந்த வேலையை பண்ணணும், அவங்ககிட்டலாம் நம்ம பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். நம்ம அவங்க டிவியில் வந்தாலும் சரி, இல்லை ரேடியோ கிட்ட இருந்தாலும் அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட எப்படி பேசலாம், சின்ன சின்ன விஷயம் சும்மா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே வேறுனே ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜோக் சொல்கிறதா இருக்கலாம், என்ன வேணால் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஆர்ஜே பண்ணலாம். பட் ஆனால் 168 மணி நேரம் 1 வீக் ஒருத்தங்க ஆர்ஜே பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இது இப்போ வந்து இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய இதாக இருந்திருக்கும். பட் ஒருத்தர் வந்து 168 மணி நேரம் 7 நாள் தொடர்ந்து நினச்சி பாருங்கள். நம்ம லைவ் நாங்கள் 2 மணி நேரம் பண்ணாலே ப்ரோ தொண்டை எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் எப்படி பாசிபிள், ஒரு ஆளை எப்படி பண்ண முடியும்னா அவர் தான் நம்ம ஆர்ஜே தீனா சார். வணக்கம் சார். வணக்கம் ஆர்ஜே சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். தீனா அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தீனா அண்ணா இல்ல விவேக் அண்ட் பிரவீன். வணக்கம்பா. பிரேம் சார். பிரேம் இல்ல பிரவீன் கூப்பிடுங்க, அது நல்லா இருக்கு. நீங்க செலிபிரிட்டி வரலையே சார்? மாஸ்டர் ரவி மாஸ்டர் வீடியோ கால் ஆன் பண்ணுங்க. ரவி மாஸ்டர் நல்லா இருக்கியம்மா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அங்கிள். ஐயோ போடுச்சு. இந்த சேனல்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன் நீங்க சார். இவர் ஒருத்தர் இருக்காரு இங்க, ஒருத்தர் டாப்ல இருக்காரு, தெரியுதுங்களா சார்? தெரியும் சார். ஒரு காலம் இவர் சார். இவர் மேல ஒருத்தர், அவர் மேல கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி இருக்காரு. இவர் தெரியுதா சார்? இல்ல நீங்க பேசலாம் மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல சார், பேச மாத்தி போடல. அவர் நிக்கிறார் சார். சார் இங்க பாருங்க, நேஷனல் அவார்டு வாங்கும் போதும் எல்லா இடத்துலயும் நல்ல காமெடி பண்றீங்க. இவரெல்லாம் கிராபிக்ஸ்ல பண்ணி காமிக்கிறீங்க சார். இல்ல சார், அங்க இன்னொரு போட்டோ இருப்பேன் சார். இங்க கூட பாருங்க, நீங்க வந்து இங்க வாங்கும்போது இங்கே இருந்திருக்காரு. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் மார்க் பண்ணிட்டு என்ன கேக்குறீங்க? நீங்க இருக்கீங்க. அது அவங்களோட ஐடியா தான், என்னோட தப்பு. யாரா இவரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல என்ற தாடியோட வந்திருக்காரு. இந்த தாடி யாருமே இல்ல. தலைவர் வந்து இப்ப வரப்போகிறார். என்ன தலைவர்? எங்க தலைவரை காணோம். ஸ்கிரீன் கருப்பா இருக்கு. என் இனிய தமிழ் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைரக்டர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. உங்க பேர் என்ன? நல்லா இருக்கீங்களா? மெண்டல் மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த 5 கேள்வியை கேட்க போறது நான் தான் உங்கள் கேம தமிழ். இதுதான் நேத்துல ஓடிட்டு இருந்தியா? நீ இப்ப ஏதோ முன்னாடி ஏதோ வச்சிருக்கேன், இன்ட்ரோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தியா? Sir, look closely. Sir, this photo you seems like very afraid or very proud. Who is this guy, sir? What is this picture? Did you guys do this? No, sir. This is we have found. In your Instagram, sir. Who is this? He seems very friendly to you. Oh yes. Oh, that's my boy, dude. I couldn't see it. It's too far away. I couldn't see it. He's so famous, dude. We've been friends for like, oh gosh, I don't know how long. Like he was so long. He's one of the greatest people on earth. Like he's just so good. He's just such a good He guy. seems like a very tall guy. I know you are a taller, like 6 feet. Oh yeah. He seems very tall. Yeah, sir. I think he's 6'3", 6'3" or something like that. Sir, 6'3", 6'4". Can you tell his second name? No, we can't say that name. He's really rich though. He has a lot of money. Like a lot. Very rich guy. Now we're gonna go a different segment. You have a surprise, sir. This billionaire guy is coming to have some questions of you, sir. This billionaire. He's here. He's on. You guys got him? Yes, sir. He's here, sir.
No way. Is that him in the waiting room? Yeah, sir. Sir, now we gonna roll the intro. It's sir. Please close the eyes, sir, because we want to surprise, sir. Okay. Sir, once you open, lolla. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. Hey, there he is, Nandish. Yes, sir. Yes, sir. Full screen பண்ணனும். Oh, it's been so long. It's been so long. Yeah, sir. Why Do you remember when why you- did you ask him just play button for $10,000? Bro. Yeah. Simply to keep it, sir. Yeah. Sir, you know his name is Nandish Gaji. No, only Nandish. It's Sir, Well, till I his second name. we used to call him Gaji. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து இவ்வளோ நேரத்தில் வந்து உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சார்பாக ஹாய் அவங்க சார்பாக இவர் கேட்க வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து வியூவர்ஸ் வந்து மக்கள் பிரதிநிதி. ஓகே. ஆக்சுவலாக வந்து இவருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே. ஆமாம், ஹியூஜ் கலெக்டர். மத்தவங்க கலெக்ட் பண்றது இவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், மத்தவங்க கலெக்ட் இவன் பண்றது அது வாங்கியிருக்கான், அவன் இது வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஷாம் ஃபேஸ் கேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இவர் வந்து சாய் கேம் ஜோன் சொல்லிட்டு, ஸோ ஷாம் இவர். ஹலோ சார், வணக்கம் ஜிகே ப்ரோ. ஸோ ரொம்ப வருஷம் எங்கள் ஃப்ரெண்டு இவர் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியிலேருந்து. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கம்யூனிட்டி இந்த மாதிரி கேமிங் சேனல்ஸ் இவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து சர்ப்ரைஸாக ரேண்டமாக ஒரு ஆள் எடுத்து கேள்வி கேட்க வைப்போம். ஸோ ரொம்ப வருஷம் எங்கள் ஃப்ரெண்டு. ஸோ இவர் வந்து இப்போ வியூவர் சார்பாக நோட் பண்ணி வச்சுருப்பாரு. அதுலேருந்து ஒரு 5 கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்க. இவர் வந்து உங்கள் சார்பாக அவர் வியூவர்ஸ் என்ன கேட்குறாங்களோ கேள்வியை அவர் வந்து கேட்க போகிறாரு. ஆல்ரெடி அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவர் கூப்பிட்டலாம். வாங்க ப்ரோ, லால் ப்ரோ. வாங்க லால் கேமர். வணக்கம் ப்ரோ. இந்த கண்ணாடி புது கண்ணாடி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஹாய் ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே ப்ரோ? இல்ல ப்ரோ, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். லுங்கி எந்திரிச்சுக்கா தான் தெரியும் ஃப்ரெஷ் அப்படின்னு. இது இங்க வருங்க. லுங்கி தான். ஆமா, லுங்கில என்ன ப்ரோ அசிங்க இருக்கு, நம்ம ஊருக்கு கட்டுறது ப்ரோ. ஒரு வழியா நம்ம பெங்களூர் வர போறோம். இன்டெல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேமிங் லேப்டாப்ஸை காட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டப் வைக்கிறாங்க. நானே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர்மேன் பச்சை வக்கில்ல, ஆனா சூப்பர் கிக் பண்றது எனக்கு நல்லா தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வர 15ஆம் தேதி 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் நடத்த போகிறோம். ஹாய் ப்ரோஸ், நம்ம நாளைக்கு கோயம்புத்தூர் வரோம். மீண்டும் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேலம்ல வரோம். சேலம்ல ஒரு மீட்டப் பண்ண போகிறோம். MSI பிராண்ட் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வரோம். நாங்க வரோம், மறக்காம நீங்களும் வந்துடுங்க. எப்படி சண்டை வந்து நினைக்கிறேன். என்ன வங்காளி, நல்லா இருக்கியா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். மீண்டும் ப்ரோ நம்ம மதுரைக்கு வரோம். மதுரையில் உங்களை சந்திக்கிறதுக்கு வர புதன்கிழமை 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசர் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோருக்கு மதியம் 1:30 மணிக்கு நம்ம எல்லாரும் வர போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்னை வரதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வழியாக நம்ம மீட்டப் சென்னையில் பண்ண போகிறோம். நம்ம ஏசர் கேமத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வடபழனி நெக்ஸஸ் விஜயா மாலில் வந்து ஏசர் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அண்ட் ஃபன்ஃபில்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண போகிறாங்க. கேமத்தான்? ஆமாடா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மீட்டப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சென்னையில் இருக்க தி மெரினா மால் அங்கே தான் நம்ம வர போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் அண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போகிறாங்க. அதில் வந்து நம்மளை மீட்டப் பண்ண சொல்லி நடந்திருக்காங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாலில் நம்ம நிறைய மீட்டப்ஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த மால்காரங்க கூப்பிட்டுக்க மாட்டாங்க. இந்த முறை வந்து மாலில் இருந்தே நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப் கண்டிப்பாக வந்துருங்க. அப்போல்லாம் தான் வரணும் போல. இதுதான் முடிவா அந்த வானம் விழும் நேரம். எங்கள் தாத்தா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். இது எங்கள் தாத்தா. ஸோ பேர் கிருஷ்ணமூர்த்தி. இது எங்கள் அம்மாச்சி கிருஷ்ணவேணி. அது வந்து எங்கள் பெரியம்மா. அப்புறம் இது என் அக்கா ரேணுகா. ஸோ இவங்களை பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே அப்படியே நம்ம இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு நம்ம இப்போ கிளம்புறோம். உங்களாத்தையும் இப்போ வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி பாஸ். ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு வந்துருச்சு நேரம், நம்ம நேரம். இதுதான் நம்ம காலம். வந்துருச்சு நேரம், நம்ம நேரம். இதுதான் நம்ம காலம். லைஃப் நாங்க பம்பு பண்ணாதீங்க நீங்க. கட்டி சொல்லு நம்ம ஃபேன்ஸ். டிஜே கட்டி சொல்லு. கேஷ் மாறிடுச்சு மாஸ். பாஸ் யாரு இங்க பாஸ்.
தேங்க்யூ ஸோ மச் தமிழ் கேமிங். ஸோ நீங்களும் வந்து எப்படி இவ்வளோ நேரம் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஏசர் இந்தியா டீம் அண்ட் தேங்க்யூ ஏசர் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். See you again. ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. மீட்டப் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அங்க பாருங்க ப்ரோ, தள்ளு வேகமா தள்ளு, வேகமா தள்ளு, தள்ளு தள்ளு வேகமா தள்ளு. இந்த வாய்ப்பை கொடுத்த MSI பிராண்ட் ஸ்டோருக்கும் சரி, பயோஸுக்கும் சரி, முக்கியமாக நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வந்ததுக்கு எல்லாரும் நன்றி ப்ரோஸ். நன்றி நன்றி. நிறைய ஊர்ல நம்ம பாத்திருப்போம். மதுரையிலும் இன்னும் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் கிரௌடா இருக்கு. ப்ளீஸ் வாங்க, ஜஸ்ட் அவங்க ஒரு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணிடலாமா? ஸ்பெஷல் மீட் அண்ட் கிரீட்க்கு வந்திருக்கவங்க எல்லாரையுமே ஒன்ஸ் அகைன் நாங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. சோ நம்ம மதுரைக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல? பிகாஸ் மதுரைக்கு நீங்க நிறைய டைம் வந்திருப்பீங்க, பட் உங்களோட ஃபேன்ஸோட மீட் அண்ட் கிரீட் அதுவும் நம்ம ஏசர்ல இருந்து உங்களுக்காக கண்டக்ட் பண்றாங்க. எப்படி இருக்கு சார் இந்த ஒரு மூமெண்ட்? பேசுடா. இல்ல நான் இப்பதான் வந்து அந்த மதுரை அவார்ட்ஸுக்கு வந்திருந்தோம். வந்துட்டு உடனே மறுபடியும் வந்து என்னடா மறுபடியும் 3 நாளா இருக்கும்போது சரி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. யார் யாது? ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் வந்து நாங்கள் எதிர்பாராதது. ஆக்சுவலாக எங்கள் கையெழுத்தை விட இந்த கையெழுத்து ரொம்ப வேல்யூவானது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஏசருக்கும் நன்றி, இந்த வாய்ப்பு எங்களை நம்பி இந்த ஒர்க்கிங் டேல கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் வியூவர்ஸ் வந்து எங்களை மண்டகாரம் விடறதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணிடலாம் டு சென்னை. சரணாஸ் முன்னாடி வந்து அப்டேட் போட்டிருந்தாங்க ஆன் த வே. ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் சேஃப் ஹியர்.
Okay, so first of all, உங்க ரெண்டு பேருக்கு வந்து வணக்கம். Welcome to the meet and greet with us, and I hope everybody has safe journey இங்க வரைக்கும். Okay, so ரெண்டு வார்த்தைகள் நம்ம மக்களுக்காக. நன்றி ப்ரோஸ். சாரி, நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கிங் 2 மணிக்கு வந்து பார்க்கிங் தான் வெயிட் பண்ணோம். தப்பா நினச்சிக்காதீங்க, லேட்டாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரீட் லீவ்ஸ். வேற என்ன பண்ணும்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரீமில் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து ஃபாரின் ஸ்ட்ரீமில் பார்த்துருப்போம், இல்லை வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுறது ஒரு யூடியூபர்ஸ்க்கு. இது வந்து ரொம்ப காலம் கழிச்சு நமக்கு அது நீங்கள் தான் காரணம் எல்லாருமே. ஸோ இவங்க கான்டாக்ட் பண்ணி இப்போ வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறேன், இதை காமிச்சிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேசர் அண்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 27th ஆக்சுவலாக நேற்று இது வந்திருக்க வேண்டியது 27th 31st வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரேசர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபில் வந்து இப்போ சேல்ஸ் பண்ண போகிறாங்க. நமக்குன்னே ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட அவங்க வாங்கலை. இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம முன்னாடி ஏதோ ஒரு மீட்டப்க்கு கொடுத்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ வச்சு என்ன ஒரு கோயின்சிடென்ட்னா நேற்று லைவ்ல நாங்கள் இதே ட்ரெஸ் தான் போட்டுருங்க. அந்த சட்டை தான் நான் போட்டு சட்டை தான் இப்போ போட்டிருக்கேன். அப்படியா? அப்புறம் இன்னும் சில விஷயங்களும் வருது, அதை நான் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இந்த இது வந்து நம்ம ரேசர் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி மட்டும் இருக்கட்டும். இது ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் தான் காரணம். முடிஞ்ச வரைக்கும் நம்பருக்கு போயிருங்க. ஏதாவது உங்களுக்கு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 days வாங்குறது இதாக இருக்கும். ரொம்ப நன்றி. நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி ப்ரோ. அதான் ப்ரோ, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு இன்டெல் ஸ்பான்சர்ட் லைவ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வேறு கேம்ஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தோம். பட் இன்றைக்கி இந்த லைவ்னால ஒரு மிக்சடு கேம்ஸாக பண்ண போகிறோம். முதல் கேம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறோம். இந்த இதை பற்றி வந்து நம்ம நடுவில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்டெல் என்ன ஆஃபர் இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத நாங்கள் பண்ணுவோம். அப்போல்லாம் தீய பறக்க விடுங்க, ஓகேவா? அதெல்லாம் பார்க்கணும், ஏன்னா அந்த கிளிப்பு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ தான் வந்து எனக்கு வாங்கணுன்னே தோணுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் நான் வாங்கலான்னு ஐடியா போட்டேன். அப்படி மாதிரிலாம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரும் இன்ஸ்டாகிராம் எத்தனை பேர் போகிறோம் நீங்கள் பார்த்தவங்களாம் இது சொல்லுங்கள். இந்த சிம்பிள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு இன்டெல் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக முதல்ல 2 இன்டெல் தான் வச்சு. ஆனால் நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்னது ரேசர் இன்டெல் 2 ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஏசருக்குலாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஏசருடைய ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூரில் ப்ரோக்ஃபீல்ட் மால் இருக்குல்ல, அங்கே வந்து ஏசருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து ஒரு 4 நாள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஆனால் அதில் என்னென்னா நம்ம வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் டே வந்துட்டோங்க. லைவுக்கு வந்துட்டோம். 5 லட்சமும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே. என்னவா இருக்கு எல்லாம் எழுதுங்க. சரி, நன்றி. முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ஆக்சுவலாக நான் உண்மையிலுமே வந்ததே நான் நோட்டீஸ் பண்ணல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, அதனால தான் கொஞ்சம் பந்தம் ஏதாவது சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் ரொம்ப நன்றி. இதுக்கு மட்டும் நன்றி இல்லை, இன்றைக்கி நீங்கள் டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரேசர் அமேசான் பிரைம் டேலாம் போட்டிருக்கோம். இவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஸோ அதை பற்றி ஒரு விஷயமும் வருது, அது எல்லாமே பண்ணுறோம். ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து Q&A நம்ம ஃபைனல் கேக் பண்ணிடலாம். கமல் பாணியில் சொல்லாங்க, நாங்கள் இன்னைக்கு இந்த லைவ் பண்ணிருமோ அது காரணம் யார்? நீங்கள் தான். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த 500K என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே ப்ளே பட்டன் பாருங்களேன். இது வந்து இந்த ஏசி தள்ளி ஒரு நாள் இதாகி இது வந்து பார்த்தீங்கன்னா 50K. நாங்கள் 50,000 எப்போ வந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு 8-9 வருஷம் இருக்குமா. அப்போ வந்தப்போ நமக்கு இல்லாச்சி டிசிஎம் அந்த 2 பசங்க இருப்பாங்க தமிழக. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50K அப்போ செஞ்சாங்க. இதை செஞ்சுட்டு நான் அப்போ கொடுக்கல. அப்போ வந்து அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. ஸோ 2 வீடு மாறி இந்த பொருள் மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்தே ஆகணும்னு ஒரு 8 வருஷம் இருக்கும் வந்தாங்க. அந்த மாதிரி 8 வருஷம் இந்த பொருள் சேர்ந்து 1 இயர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்தே 1 இயர் இருக்கும். இது அவங்களே செஞ்சு வந்து கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க ப்ரோ, இது ஒரு கஸ்டம் ப்ளே பட்டன். அதுவும் எப்போ நாங்கள் 50,000 சப்ஸ்கிரைபர் அப்போ ஒருத்தங்க செஞ்சு அவங்க வெளிநாடு போயிட்டு 7 வருஷம் கழிச்சு வந்து நம்மகிட்ட இதை கொடுக்கணும் போது இதோட வேல்யூ வந்து அங்கே 1 lakh மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. உண்மையாலுமே அதுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் 1 lakh நான் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் ஒன்று பண்ணவே இல்லை. லைவ்ல சும்மா காமிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து
இதை யோசிச்சு பாருங்க, இதை பார்க்குறோம், இதை தான் கேட்பாங்க, இது என்னது இது நீங்களே செஞ்சீங்களா? இல்லைங்க ஒருத்தர் இதை தான் கேட்குறாங்க. அது வந்து யாரும் கேட்கறது இல்லை. உண்மை சொல்லுவாங்க. உண்மையாலுமே எங்களுக்கு சந்தோஷம் வந்த விஷயம் வந்து இது ஒன்று. அதுக்கு அடுத்து இந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு நிமிஷம் அது எடுத்துவாங்க. அப்புறம் இதுதான் எங்களோட பெரிய இது என்னன்னா ப்ரோ, இது என்னன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு யூடியூபர் ப்ரோ. எங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க, இவங்கெல்லாம் ஒரு யூடியூபர். இவங்க எல்லாத்துக்கும் நன்றி ப்ரோ. இது வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நானும் மதுரைக்காரன் தான்டா. ஆக்சுவலாக எங்கள் கூட நிறையா கேமிங் சேனல்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்களோட நாங்கள் போக நினைக்கிறோம். தமிழ் கேமிங் கம்யூனிட்டி அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஓட்டு போட்டதுக்கு. அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப நன்றி, அவரு தான் ரொம்ப சப்போர்ட்டு. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே யூடியூப் சேனல்ஸு. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே கேமிங் சேனல்ஸ். அடுத்த வாட்டி இவங்கெல்லாம் வரும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கேம் சேனல்ஸ் யாரும் வரவே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டோரி கேம்ஸை 10 வருஷம் 8 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வரணும், அவங்களுக்கு நான் பார்க்க வரணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. உங்களால தான் ஆக்சுவலாக இது பாசிபிள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.